ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போறோம். ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க ராகி அடை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டில் அதிகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னியை ரெடி பண்ணிவிடுங்க. தேங்காய் சட்னியோ இல்லை உடச்சக்கடலை சட்னியோ ஏதாவது ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 7 அடை வர சைஸுக்கு வருங்க. நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துங்க. 2 பச்சை மிளகா ஃபஸ்ட்டு கட் பண்ணி பொடிசாக அதை சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய ஆனியனை பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. நான் முருங்கைக்கீரையை நல்லா உருவி அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி ரொம்ப ஆகிடக்கூடாதுங்க. ரொம்ப ஆயிடுச்சுன்னா தலைன்னு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கல்லில் போட்டு எடுக்க முடியாது, மாவு பிசைஞ்சு அடை தட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடல குழந்தைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற இதுவே இருக்காதுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாகவும் செய்ய முடியும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி மாவு அந்த மாதிரிலாம் இல்லாதப்போ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சு டிஃபனையோ டின்னரையோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க, முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் பிசையணுங்க. அடை தட்டினா அடை வர அளவுக்கு கரெக்டாக இது வச்சுக்கணும் ரெடி பண்ணி. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் துணியை நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இப்போ உருண்டையை பிடிச்சி நல்லா இதில் வச்சு தட்ட வேண்டியது தாங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் சைஸ் உருண்டையை திரட்டிக்குங்க. திரட்டி இதில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தட்டிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுங்க. தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. ஆனியன்லாம் நல்லா பொடிசாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் இந்த அளவுக்கு எடுக்க வரணும். பாருங்கள், கையிலே எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுடலாங்க. உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான பதத்தில் அடையை தட்டிட்டிங்கனாவே போதும். கரெக்டாக உங்களுக்கு மாவு பிசைஞ்சு கரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அடை இந்த மாதிரி வந்துடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன்லாம் நல்லா பொடிசாக இருக்கணுங்க. பொடிசாக கட் பண்ணால் தான் நம்மளால் அடை நல்லா ஃப்ரீயாக தட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடுற மாதிரி இருக்கும். நல்லா இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஆயில் விட்டு நல்லா வேக வச்சிங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த உடனே அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும். திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வர்ற ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட ஒரு சட்னி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.